இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது செம்ம டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக புரட்டாசி மாதம் ஸ்பெஷல் டிஃபனுக்கான ஒரு மசாலா பார்க்க போகிறீங்க. மஷ்ரூம் கருப்பு கொண்ட கடலை மசாலா பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா பூரிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, ஒரு டிஃபனுக்கு நல்லா சூப்பரான ஒரு மசாலா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம புரட்டாசி மாதம் ஸ்பெஷல் இன்றைக்கி வெஜிடேரியன் தான். இந்த மாதம் ஃபுல்லாக வீட்டில் வெஜிடேரியன் தான், அதனால் நான்வெஜ் செய்ய மாட்டாங்க. அந்த நான்வெஜ் செய்யாத பிரியவருக்கு ஒரு வீடியோஸ் போட போகிறேன். அது என்னன்னா மஷ்ரூம். போன இதில் புரட்டாசிக்கு அந்த லெக் பீஸ் பிரியாணின்னு போட்டிருந்தேன். இப்போ நான் குட்டி மஷ்ரூம் அந்த சின்னதாக வச்சுருக்கேன். அந்த மஷ்ரூம் வச்சு ஒரு கிரேவி மாதிரி ஒரு சப்பாத்திக்கு, பூரிக்கு, புரோட்டாவுக்குனா, தோசைக்குனா தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு மசாலா செய்ய போகிறேன். இந்த மஷ்ரூம் 200 எடுத்து இது மாதிரி 1/6 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி கட் பண்ணிக்க. ரொம்ப பொருசாகனா கொஞ்சம் பெருசாக 1/6 இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் 4 கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கருப்பு கொண்ட கடலை. இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. வெறுமனையாக சாப்பிட்டாவே ரொம்ப நல்லது. ஊற வச்சு சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும், இல்லை வேக வச்சு சாப்பிட்டாவே ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன பவுலில் சின்னதாக வச்சுருக்கேன். நல்லா இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அப்புறம் வெங்காயம், தக்காளினா அது செய்யும் போதே டேரெக்டாக சமையல் செய்யும் போதே பார்க்கலாம் என்ன போட்டு பண்ணுறேன். இந்த முறையில் பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, சூப்பராக, டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். புரட்டாசி மாதம் ஸ்பெஷல் ஒரு மசாலா பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே கண்டினியூ வீடியோ பார்த்துருவோங்க. நம்ம தேங்காய் இப்போ எடுத்துருக்கோம். தேங்காய் ஒரு மூடி எடுத்துருக்கோம், திருவுண தேங்காய். அப்புறம் 4 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு. இதை நல்லா பேஸ்ட்டு போட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். அப்படியே கண்டினியூ வீடியோ பார்த்துருவோம். இப்போ சட்டி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகேங்க, எண்ணெய் காஞ்சிருக்கும். இப்போ தாளிப்பு போட்டுடலாம். என்னென்ன அப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, இந்த 4 போடுறோம். நல்லா போயிட்டோம். தேவையான அளவு, உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போயிட்டே இருக்குது. ரெடியாக வெங்காயத்தை வச்சுக்கோங்க. வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சிச்சு. 3 வெங்காயம், 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வெங்காயத்தை போட்டுடலாம். நம்ம பச்சை மிளகா வந்து நம்ம தேங்காயிலே போட்டு அரைச்சிருக்கோம். தேங்காயில் என்னென்ன போட்டு அரைச்சிக்கோங்க. சோம்பு, பச்சை மிளகாய், தேங்காய், இதெல்லாம் 3 பொருள் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். தேங்காய் அரை வதக்கிட்டு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகும். கல் உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு 1.5 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும், வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுத போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுந்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் இருக்குது. ரொம்ப இஞ்சி பூண்டு விழுந்து ரொம்ப திக்காக இருக்குது. கொஞ்சமாக லைட்டாக தண்ணி கொடுக்குது. ஓகேங்க, நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ பியூரி அரைச்சி வச்சுருக்கோம். தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை ஊற்றிடலாம். ஒரு 4 தக்காளி, பழுத்த தக்காளி இருக்குது, அதை போட்டு அரைச்சிடலாம். அரைச்சி ஊற்றி இது பண்ணோம்னா நல்லா திக்காக வரும். அந்த மசாலா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். எப்பவும் இது மாதிரி மசாலா பண்ணும்போது இது மாதிரி அரைச்சி போட்டு போடுங்க. நல்லா சிக்கனிங்காக வரும். அதாவது சிக்கனிங் இதாக இருக்கும். குக் பண்ணி போடுறத இந்த மாதிரி அரைச்சி வச்சிங்கன்னா ஒரு சிக்கனிங் நல்லா தண்ணியாக இல்லாமல் நல்லா திக்காக இருக்கும். பாருங்கள். ஓகே, நம்ம பச்சை தக்காளியை தான் அரைச்சி ஊற்றிடலாம். நல்லா தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டோம். மிளகாத்தூள் போட்டால் போதும். ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகா அந்த இதில் தேங்காய் அரைவையில் போட்டிருக்கோம். அதில் கொஞ்சம் அந்த காரம் ஏறும். அதனால் 1 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போடுங்க. உங்களுக்கு தேவையான மிளகாத்தூள் ரொம்ப சேர்த்துக்கணும். அந்த பச்சை மிளகாவில் காரம் இருக்கும். இப்போ மல்லித்தூள் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டோம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் அரவை போட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சதை போட்டோம். தேங்காய் அரவை போட்டோன்னா ஒரு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாம். மசாலா எவ்வளோக்கு தேவையோ அது நல்லா திக்கனிங்காக கொஞ்சம் இதாக மசாலாவாக இருக்கணும். இப்போ நல்லா கொதி வரணும். நம்ம வந்து மஷ்ரூம் வந்து நல்லா இதை தான் சீக்கிரம் வெந்துடும். 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் வெந்துடும்.
இது வந்து கொண்டக்கடலேருந்து கருப்பு கொண்டக்கடலேருந்து வேக வச்சு வச்சுருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா கொதி வரட்டும். ஓகேங்க, கொதி வந்துருச்சு. இப்போ மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூமை போட்டுடலாம். நான் மஷ்ரூமை 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் வெந்துடும். ரொம்ப சாஃப்டானது வெஜிடபிள். வேக வச்சிடலாம். போட்டு நல்லா 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ வேவிச்சு வச்சுருக்கேன் கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலையே போட்டுடலாம். நல்லா வேவிச்சு வச்சுருக்கோம். அதனால் நல்லா வேக வச்சு வைங்க. அதில் நறுக்குன்னு கூடாது. கொஞ்சம் மேசால அளவுக்கு நல்லா வேக வச்சுட்டு பரவாயில்ல. டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க இந்த மசாலா. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணியாக ஆக்கிடக்கூடாது. திக்காக மசாலா சாப்பிடணும். ஓகேங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு டைட்டில் கார்னிஷ் பண்ணிட்டு நான் அலங்காரம் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இருக்கணும் நல்லா திக்காக. இப்போ பூரி சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ஓகேவா? இப்போ நான் கார்னிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். சூப்பராக ஆவி பறக்க செமையாக ரெடி பண்ணியாச்சுங்க. இது பேர் என்ன தெரியுமா? மஷ்ரூம் கொண்டக்கடலை சால்னா மசாலா ரெடிங்க. நல்லா சால்னா மாதிரி இருக்கணும். அது என்ன தான் மசாலா மாதிரி இருக்கணும். ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். என்னென்னா நல்லா நம்ம புரட்டாசி மாதம் ஸ்பெஷல் மசாலா இது. ஏன்னா புரட்டாசி மாதத்துக்கு வெஜிடேரியன் தான் நிறையா வீட்டில் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு ஸ்பெஷலான இது பண்ணியிருக்கேன். இது ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சப்பாத்திக்கு, புரோட்டாவுக்கு, தோசையிலேருந்து எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடியாப்பத்துக்கு கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இந்த மசாலாவை சூப்பராக இருக்குது. நல்லா திக்காக நல்லா இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே நல்லா மசாலா மாதிரி இருக்கும். இல்லை கிரேவி மாதிரி இருக்கும். அது மாதிரி பண்ணியிருக்கோம். நம்ம கொண்டக்கடலைலாம் போட்டு பண்ணியிருக்கோம். மஷ்ரூம் போட்டு பண்ணியிருக்கோம். நல்லா செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குன்னு இருக்கேன். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லவ்லி ஷேப் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பாய். இது மாதிரி புதுமையான வீடியோஸ் லவ்லி ஷேப்பில் பார்க்கலாம். பாய். செம்மையாக மைதா சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்காங்க. இது தொட்டு தான் சாப்பிட போகிறோம். இது மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்குது. அப்படி சூப்பர். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள்.